திமுகவிலிருந்து திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நீங்க கேட்டீங்க. திமுக கேட்டது, அப்ப அறிவிப்பு இல்லை, பட்ஜெட்ல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கேட்டது கொடுத்துருக்காங்களா? பட்ஜெட்ல ஏற்கனவே செயல்படுது அறிவிக்கப்பட்ட ஒன்றையே அவர்கள் நிறைவேற்றவில்லை. கடந்த காலத்திலே தெற்கு வடக்குக்கான சரக்கு ரயில் பாதை ஃப்ரைட் காரிடார் அமைப்பதாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அறிவிப்பு வந்தது, ஒன்றிய அரசு அறிவித்தது. ஆனால் இப்பொழுது குஜராத்திலே ஒரு பகுதிக்கு அவர்கள் சிறப்பு சரக்கு ரயில் பாதை அமைப்பதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார்களே தவிர தெற்கு வடக்குக்கான சரக்கு ரயில் பாதையை அவர்கள் அறிவிக்கவில்லை. அதை செயல்படுத்துகிற இடமும் இல்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம், அதற்கு நிதியும் ஒதுக்கவில்லை. இப்படி ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கே இவர்கள் நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை வஞ்சித்து வருகிறார்கள். புதிதாக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? 2 ரயில் தடங்கள், ரயில்வேக்கு 2 திட்டங்களை வழங்குவதாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த திட்டங்களையும் இப்பொழுது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களா புதிய திட்டங்களா என்று பார்க்க வேண்டும். காரணம், தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் போக்கை ஒன்றிய அரசு கடைபிடித்து வருகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையும் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் இளைஞர் சக்தியை அடிப்படையாக கொண்டது, யுவா சக்தியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தோழி விடுதி மாதிரி மாவட்டம் தோறும் நாடு முழுக்க விடுதிகள்லாம் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களை மையப்படுத்தி இதை அமைச்சிருக்காங்களா இந்த பட்ஜெட்டை? அதுவும் செய்வாங்களாங்கிறது, தமிழ்நாட்டுக்கு செய்வாங்களாங்கிறது இப்ப என்னுடைய கவலையெல்லாம். தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு மாநிலமாக இருக்கிறது, ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. வெளியே மற்ற மாநிலங்கள் இவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்களே தவிர எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு எந்த திட்டத்தையும் வழங்குவதில்லை என்ற ஒரு தீர்மானமாக இருக்கிறார்கள். அதில் மிகவும் மோசமாக வஞ்சிக்கப்படுவது தமிழ்நாடு. இந்த இளைஞர்களுக்கான விடுதி அமைப்பது என்பது இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யும்? அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக மோடி உறுதியளித்திருந்தார். அதை செய்யவில்லை. இப்போ தற்போது பீகார் தேர்தல் நடைபெற்ற பொழுது பீகாரிலே ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லி ஓட்டு கேட்டார். ஆனால் அதற்கான எந்த திட்டமும் கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை. அவர்கள் ஓட்டு வாங்கிய பிறகு மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்களுடைய அரசியலே வாக்கு அரசியலாக இருக்கிறதே தவிர மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக இல்லை, இதுவரை இல்லை, இனியும் இருப்பதாக எனக்கு தோணவில்லை. அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு பார்ட், 2வது பகுதி இந்த பட்ஜெட்ல 2 முக்கியமான விஷயத்தை அவங்க கன்வே பண்றாங்க. ஒன்று, மோடி அரசு 25 ஏழை மக்களை 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு புறம் இந்திய பொருளாதாரம் சீரான வேகத்துல முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த பட்ஜெட்டின் மையமா அவங்க சொல்றாங்க சார். அவங்க ஏற்கனவே சொன்னது தானே, 5 ட்ரில்லியன் எக்கானமி என்று ஒரு முறை பட்ஜெட்டிலே சொன்னார்கள். அது நடந்ததா? அவர்கள் சொன்ன எது நடந்திருக்கிறது என்பதை பாருங்கள். தேர்தல் பட்ஜெட்டிலேயோ அல்லது குடியரசுத் தலைவர் உரையிலேயோ அவர்கள் வாக்களித்த எது, அந்த உரையிலே இடம்பெற்றிருந்த எந்த செயல் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்த்தால் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அறிவித்தது நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்றீங்க. அதன் தொடர்ச்சியா சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த 2 திட்டங்களை சொல்றாங்களே. அதுதான் சொல்றேன், பெங்களூருக்காரவங்களுக்கு வசதிக்காக செஞ்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்காக வடக்கு தெற்கு வடக்கு ரயில்வே காரிடார், ஃப்ரைட் காரிடார் அமைப்பதாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டது. அதை இப்பொழுது இவர்கள் நிறைவேற்றுவார்கள். புதிதாக ஒரு ஃப்ரைட் காரிடாரை இந்த நிதிநிலை அறிக்கையில அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஃப்ரைட் காரிடாருக்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை குறித்து அறிவிப்பு வந்திருக்கிறதா? வரவில்லையே. எனவே இவர்கள் பேசுவது என்பது பொய்யை பேசுவதற்காக, அவர்கள் சொல்வதை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்பது இதிலிருந்தே வெளிப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வையை முன்வைக்கிறீங்க. உங்களுடைய நினைவுக்கு நன்றி திரு டி.கே.எஸ். இளங்கோவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.